So welcome to Dynamic Coaching Center. So நம்ம forecasting videosல வந்து past previous year gate question papers வந்து analysis பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் தான். உங்களுக்கு இந்த கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் பாஸ்ட்டில் கேட்டது தான். கேட் 2018 மார்னிங் செஷனில் 1 மார்க் கொஷினில் வந்திருக்கு. The time series forecasting method that gives equal weightage to each of the M most recent observations. So M அப்படிங்கிறது வந்து number of datas what you take actually. ஸோ அவங்க கிளியராகவே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் வெயிட்டேஜ்னு. இதே மாதிரி நம்ம ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ ஈஸியாகவே சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ மூவிங் ஆவரேஜ் மெத்தட், ஆப்ஷன் பி எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூதிங் வித் லீனியர் ட்ரெண்ட், ஆப்ஷன் சி ட்ரிபிள் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூதிங் அண்ட் ஆப்ஷன் டி வந்து கல்மான் ஃபில்டர். ஓகே, ஸோ இதை இந்த கொஷின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் இஸ் ஆக்சுவலி கிவன் டு ஆல் த மோஸ்ட் ரீசன்ட் டேட்டாஸ் பை மூவிங் ஆவரேஜ் மெத்தட். மூவிங் ஆவரேஜில் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற 0.2, 0.3, 0.5 அந்த மாதிரி வேல்யூஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 யூஸ் பண்ணுவோம் டேட்டாஸில். நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓல்டஸ்ட் கொஷின் பேப்பர் கேட் 89. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபோர்காஸ்டிங்? ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூதிங், ஆப்ஷன் பி PERTCPM கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அண்ட் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக், ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா நாட் சார்ட் டெக்னிக் அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த நாட் சார்ட் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூலிங்கில் யூஸ் பண்ணுறது அண்டு கண்ட்ரோல் சார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவு ஃபார் த ப்ராசஸ் இஸ் கண்ட்ரோல்டு அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது குவாலிட்டி பிரின்சிபலில் வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் டெக்னிக் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூதிங் அப்படிங்கிறத நாம் பார்த்த ஒன் ஆஃப் த ஃபோர்காஸ்டிங் டெக்னிக். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இன் அ ஃபோர்காஸ்டிங் மாடல் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் 13, அதாவது நீங்கள் இது எப்படி எடுத்துக்கலாம்னா 13வது டேட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் 13 the forecasted value for the period 14 is 75. Actual value of in the periods 14 to 16 are constant at 100. If the assumed simple exponential smoothing parameter is 0.5, then the MSE at the end of the period 16 is. ஸோ இந்த கொஷின் 1997 கேட்டிருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மறுபடியும் கொஷின் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இன் அ ஃபோர்காஸ்டிங் மாடல் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் 13 the forecasted value for the period 14 is 75. ஆக்சுவல் வேல்யூ அது வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணது இல்லாமல் ஆக்சுவல் வேல்யூ ஃப்ரம் பீரியட் 14 to 16 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 100. If the assumed simple exponential smoothing parameter is 0.5, then the MSE is one of the parameter to find out how far forecast method இருக்குது அப்படிங்கிறது. அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் 16 என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ 820.31, ஆப்ஷன் பி 273.44, ஆப்ஷன் சி 43.75 அண்ட் ஆப்ஷன் டி 14.58. ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மந்தில் ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பீரியடோட ஃபோர்காஸ்டட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை ஆக்சுவல் demand value minus forecasted demand value for the previous data. ஓகே, நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14th மந்தோட ஃபோர்காஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் 14th மந்தோட ஆக்சுவல் வேல்யூ நமக்கு தெரியும் 100 அண்ட் ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி 15th மந்த்துக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 15th டேட்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ விச் இஸ் 14th டேட்டா ஃபோர்காஸ்ட் ப்ளஸ் ஆல்ஃபா டைம்ஸ் actual demand value for the 14th period minus forecasted value for the 14th period. So actual value 100, forecasted value 75, alpha value தெரியும். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி 15th மந்தோட ஃபோர்காஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 16th மந்த் கேட்டிருந்தாங்க. ஸோ திருப்பி நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ 16th மந்தோட ஃபோர்காஸ்ட் வேல்யூ வேணும்னா 15th மந்தோட ஃபோர்காஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் டைம் மல்டிப்ளைட் பை த டிஃப்ரென்ஸ், அதாவது 15th மந்தோட டிமாண்ட் மைனஸ் 15th மந்தோட ஃபோர்காஸ்ட். 15th மந்தோட ஃபோர்காஸ்ட் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 87.5 அண்ட் இந்த டிமாண்ட் வேல்யூ 100 தான். நீங்கள் கொஷினில் பார்த்தீங்கனாலே தெரியும் 14 to 16 பீரியடில் இருக்கிற எல்லா ஆக்சுவல் வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டிமாண்டும் 100 தான். ஸோ அப்போ நம்ம 100ங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா வேல்யூ தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 16th மந்த்துக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பீரியட் 14, 15, 16க்கு வந்து ஆக்சுவல் ஃபோர்காஸ்டட் வேல்யூஸ் இருக்குது
அதே மாதிரி டிமாண்ட் வேல்யூஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் விச் இஸ் 100. ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா MSE கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீன் ஸ்கொயர் ஆஃப் எரர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். DI மைனஸ் FI பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ அப்போ 100 மைனஸ் 75 அப்படின்னா 25 வரும். 25 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ விச் இஸ் 625. நெக்ஸ்ட் 100 மைனஸ் 87.5 அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி இங்கே 100 மைனஸ் 93.75 அந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி இங்கே. ஸோ இதோட அடிஷன் இந்த மூணு வேல்யூவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் சம்மேஷன் DI மைனஸ் FI ஹோல் ஸ்கொயர். பட் MSE அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னென்னு தெரியும், சம்மேஷன் ஆஃப் DI மைனஸ் FI ஹோல் ஸ்கொயர் மீன் ஸ்கொயர் எரர் டிவைடட் பை எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ். இங்கே எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது? 1 2 3. ஸோ டிவைடட் பை 3 வில் கிவ் யூ 273.44. ஸோ நீங்கள் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா தெரியும், ஆப்ஷன் B வந்து 273.44. ஸோ இட் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இன் அ டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல் த டிமாண்ட் ஃபார் 5 டைம் பீரியட்ஸ் வாஸ் கிவன். ஸோ 10, 13, 15, 18 and 22. A linear regression fit resulted in an equation f is equal to 6.9 plus 2.9t, where f is a forecast for the period and sum of the absolute deviation for the 5 data is. ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 2.2, ஆப்ஷன் B 0.2, ஆப்ஷன் C வந்து -1.2 அண்ட் ஆப்ஷன் D 24.3. ஸோ மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க நல்லா. இந்த டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல் இந்த டிமாண்ட் ஆக்சுவல் டிமாண்டே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஒரு 4 பீரியடுக்கு. லீனியர் ரெக்ரெஷன் மாடல் ஃபிட் பண்ணுறதாகவும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம y is equal to a plus bx பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு fங்கிற ஃபோர்காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 6.9 + 2.9 டைம்ஸ் t, வேர் fங்கிறது ஃபோர்காஸ்ட் ஃபார் த பீரியட் அண்ட் சம் ஆஃப் த அப்சல்யூட் டிவியேஷன் ஃபார் த 5 டேட்டா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பீரியட் இருக்குது கரெக்டாக. ஸோ 5 பீரியடுக்கும் வந்து ஆக்சுவல் டிமாண்ட் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபோர்காஸ்டட் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டீக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 1. ஓகேவா? ஸோ 1ங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பீரியடு. அப்போ 6.9 + 2.9 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.8 வந்துடும். சிமிலர்லி அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் பீரியடுக்கு ஃபோர்காஸ்டட் வேல்யூ வேணும்னா இந்த டீக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ வில் கெட் அன் ஆன்சர் 12.7. அதே மாதிரி இங்கே தேர்ட் டைம் பீரியடை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி எல்லாமே பண்ணி ஃபோர்காஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட் வேல்யூ ஆஃப் DI மைனஸ் FI. ஸோ மாட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நெகட்டிவில் ஆன்சர் வரக்கூடாது. ஸோ விச்செவர் இஸ் லார்ஜர் மைனஸ் ஸ்மாலர் ஷுட் பி த ஆன்சர். ஸோ அப்போது 9.8 10ல் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் போட்டிங்கன்னா 0.2 வரும். அதே மாதிரி 13 and 12.7ல் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ இதே மாதிரி இந்த காலம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் அண்ட் சம்மேஷன் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 வருது. ஸோ சம் ஆஃப் த அப்சல்யூட் டிவியேஷன் ஆஃப் த 5 டேட்டா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆட் பண்ணோம், ஆல் த 5 டேட்டாஸ் பண்ணோம். டிவியேஷன் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வெறும் பாசிட்டிவ் சைன் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், அதுக்காக மாட் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.2. ஸோ ஆப்ஷன் A தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு 2 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து இது ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து வரணும். ஸோ அதுக்கு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். த சேல் ஆஃப் சைக்கிள் இன் அ ஷாப் இன் 4 consecutive months. ஸோ இது வந்து டிமாண்ட் இல்லை, இது வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் சேல்ஸ் வந்து 70, 68, 82 and 95 யூனிட்ஸ் ஆஃப் சைக்கிள். அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூதிங் ஆவரேஜ் மெத்தட் வித் த ஸ்மூதிங் ஃபேக்டர் ஆஃப் 0.4 இஸ் யூஸ்ட் இன் ஃபோர்காஸ்டிங் த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் சேல்ஸ் இன் த நெக்ஸ்ட் மந்த். ஸோ ஒரு 4 மந்த் டேட்டா கொடுத்துருக்காங்க, 5வது மந்த்துக்கு என்னென்னு சேல்ஸ் கேட்குறாங்க, டிமாண்ட் கேட்கல. அண்ட் ஸ்மூதிங் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க 0.4 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த 4 டேட்டாவும் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் சேல்ஸ் இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஆப்ஷன் A 59, ஆப்ஷன் B 72, ஆப்ஷன் C 86 அண்ட் ஆப்ஷன் D 136. அண்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2003ல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு பர்டிகுலர் இயருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை வந்து ரீசெண்டாக இருக்கிற அந்த சேல் வேல்யூ மோஸ்ட் ரீசெண்ட் டேட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா டைம்ஸ் 1 - ஆல்ஃபா ஷுட் பி மல்டிப்ளைட் வித் இதுக்கப்புறம் உள்ள ரீசெண்ட் டேட்டா. ப்ளஸ் அதே மாதிரி பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு 1 - ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு அடுத்த டேட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 - ஆல்ஃபா ஹோல் கியூப் இன்ட்டு அதுக்கு அடுத்த டேட்டா. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th மந்தோட டேட்டா வந்து உங்களுக்கு வேணும் கரெக்டாக. ஸோ
அப்போது இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா 4+1 அப்படிங்கிற மாதிரி போடுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th மந்த்தே போடுவீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு டீங்கிறது வந்து 4. அப்போ 4th மந்தோட டேட்டா போடுவீங்க. 4th மந்த்னா லேட்டஸ்ட்டாக உள்ளது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95. ஓகே, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதை வந்து ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளையும் பண்ணியாச்சு. ப்ளஸ் அடுத்தது மறுபடியும் ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட் இன்ட்டு 1 - ஸ்மூதிங் கான்ஸ்டன்ட், அப்புறம் T-1. ஸோ T-1னா உங்களுக்கு என்ன வரும்னா 4 - 1, ஸோ விச் மீன்ஸ் தேர்டு டேட்டா. ஸோ உங்களுக்கு தேர்டு டேட்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 82. ஸோ அப்போ 82 அப்படிங்கிறது வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த சீரீஸில் உள்ள எல்லா இதுவுமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ டீங்கிறது நான் 4ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு 5th மந்தோட டேட்டா தான் வேணும். அதை வச்சு தான் T4ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 73.52 வருது. விச் மீன்ஸ் நியர்லி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹோப் உங்களுக்கு இதை பற்றி இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதோட கவுண்டர் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ தட் ஃபோர்காஸ்டிங் வில் பி டன் வித் ப்ரீவியஸ் இயர் கேட் கொஷின் பேப்பர்ஸ். ஹோப் யூ மைட் ஹவ் என்ஜாய்ட் திஸ் கிளாஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.